வணக்கம் மக்களே! இன்னைக்கு நாம இந்த வீடியோல டென்மார்க்ல ஹில்லராட் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெட்ரிக்பர்க் கேஸ்டல் அத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாட்டுல எப்படி சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்கள், நாயக்கர்கள் இவங்கெல்லாம் ஆட்சி செஞ்சு, அவங்களோட ஆட்சி காலத்துல எப்படி இருந்துச்சு? அவங்களோட கட்டிடக்கலை எப்படி இருந்துச்சு? அவங்க எப்படி போர் புரிவாங்க? அவங்க எப்படி தகவல் தொடர்புலாம் ஃபாலோ பண்ணாங்க? அவங்க எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைய வாழ்ந்தாங்க அப்படின்னு, இதுக்கப்புறம் வரக்கூடிய சந்ததிகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஒரு சில கோவில்களோ, இல்ல வேற ஏதாவது ஒரு பொது இடங்கள் மக்கள் வந்து பார்த்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக கட்டி வச்சாங்களோ, அது மாதிரி இந்த ஊர்ல கிறிஸ்டியன் ஃபோர் அப்படிங்கிற ஒரு மன்னர் கட்டுன ஒரு அரண்மனை, இல்ல கோட்டை அப்படின்னு சொல்லலாம். அதுதான் இந்த இடம். நம்ம ஊர்ல ஒரு சில மன்னர்கள் பேர்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 1ஆம் குலோத்துங்க சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன் அந்த மாதிரியெல்லாம். இங்கேயும் மன்னர்கள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெட்ரிக் II அப்படிங்கிற மன்னர் தான் ஃபர்ஸ்ட்டு 15த் செஞ்சுரியில இந்த ஒரு கேஸ்டல கட்டியிருக்காரு. அதுக்கப்புறமா 17த் செஞ்சுரியில கிறிஸ்டியன் IV அப்படிங்கிற வேறொரு மன்னர் அத ரெனோவேட் பண்ணி நார்வே, டென்மார்க் இந்த 2 கண்ட்ரீஸ்லயும் கம்பேர் பண்ணி பார்த்தா, இந்த 2 கண்ட்ரீஸ்க்கும் பொதுவா கட்டிடக்கலையில சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அரண்மனை அப்படின்னு இந்த அரண்மனைய சொல்லி ரொம்பவே ஒரு அழகான ஒரு அரண்மனைய கட்டுறாரு. கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் இந்த நார்டிக் ரீஜியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்த்தன் யூரோப் கண்ட்ரீஸ் எந்த கண்ட்ரீஸ்லாம் இதுல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டென்மார்க், நார்வே, ஃபின்லாண்ட், ஐஸ்லேண்ட் அண்ட் ஸ்வீடன். இந்த 5 கண்ட்ரீஸ கம்பேர் பண்ணும்போது இந்த கேஸ்டல் தான் பெஸ்ட்டு. இங்க இருக்கிற ஒரு அழகான கட்டமைப்பு வேற எந்த கண்ட்ரில மீன்ஸ் வேற எந்த இந்த அதர் 5 கண்ட்ரிலயும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவு ஒரு அழகான இடத்த கட்டியிருக்காரு. ஆனா 18த் செஞ்சுரியில என்ன ஆயிருக்கு, இந்த ஒரு அரண்மனையில ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அத திரும்ப ரெனோவேட் பண்ணணும். ஸோ அப்படி அத திரும்ப ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ ஒரு அ ரிமெம்பரன்ஸா எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த அரண்மனைக்குள்ளேயே ஒரு ஃபயர் ட்ரக்கும் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் எப்படி நடந்துச்சு, அத அதுக்கப்புறம் எப்படி திரும்ப ரெனோவேட் பண்ணி இந்த கேஸ்டல திரும்ப நல்லபடியா எல்லாரும் வந்து பார்த்துட்டு போற மாரி மாத்துனாங்க அப்படிங்கிறத ஒரு பெயிண்டிங் மூலமாவும் சொல்லியிருக்காங்க. நான் இந்த கேஸ்டல பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் இதே வீடியோல சொல்லிட்டா, உங்களுக்கு அங்க போய் பார்க்கறதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் கம்மியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இதுல சொல்லியிருக்கேன். நீங்க இந்த கேஸ்டல போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 70 DKK டிக்கெட் வாங்கி நீங்க உள்ள போய் பார்க்கலாம். நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கும் நிறைய கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்தாலும் இந்த ஒரு விஷயம் எனக்கு காமனா தோணுச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ஊர்லயுமே மன்னர்கள் அவங்க வாழ்ந்த காலத்துல நிறைய மனைவிகள் இருப்பாங்க. மன்னர்களுக்கு நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. இங்கேயும் அப்படிதான். இந்த கிறிஸ்டியன் போர் அப்படிங்கிற மன்னருக்கு அவருடைய முதல் மனைவி கூட ஒரு 7 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் மனைவி இறந்துட்டாங்க. அதனால அவர் ரெண்டாவது ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு கூட 12 குழந்தைங்க இருந்திருக்கு. இவருடைய ஸ்பெஷாலிட்டியா இந்த ஊர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரு ரொம்ப சின்ன வயசுலயே ஆட்சிக்கு வந்த ஒரு ஆளு. அது மட்டும் இல்லாம ஸ்காண்டினேவியன் ஹிஸ்டரியிலேயே அதிக வருஷமா ஆட்சி செஞ்ச ஒரு மன்னர் அப்படின்னா அது இவருதான். இந்த கேஸ்டல் எந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த கேஸ்டலுக்கு வெளியில இருந்த கார்டனும் ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த கார்டன இன்னும் அழகா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம இந்த ஒரு ஸ்பாட்ட போய் பாருங்க. உங்களுக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோவில்கள், அப்புறம் நம்ம மன்னர்கள் கட்டின எல்லா இடங்களும் எப்படி பிடிக்குமோ, அதே மாதிரி இதுவுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மன்னர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய சமையலறை, அவங்க சாப்பிடுற டைனிங் ரூமு, அப்புறம் அவங்க தூங்குற இடம்னு எல்லா இடமும் எப்படி இருந்துச்சு? அப்படிங்கிறத ரொம்பவே அழகா பெயிண்டிங்லயும், அவங்க வச்சிருக்கிற அந்த திங்ஸ்லயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா பிடிக்கும். நீங்களும் போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.